நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளை சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேற முற்பட்ட 5 பேருக்கு கொரோனா. ஆன்டிஜென் பரிசோதனை நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் 600 ஊழியர்களுக்கு இடமாற்றம். $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் கொழும்பு துறைமுக நகருக்குள் சீன நிறுவனம் முதலீடு. படைப்புழு தாக்கத்தினால் சோள பயிர் செய்கையாளர்கள் பாதிப்பு. உலக சனத்தொகையில் 4 ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பெற முடியாமல் போகலாம், புதிய ஆய்வு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பயணித்து 451 பேரில் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்தமை இனங்காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட ரெபிட் ஆன்டிஜென் பரிசோதனையில் அவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை இனங்காணப்பட்டுள்ளது. இதேவேளை 46 நாட்கள் நிரம்பிய சிசு பொருளை சீமாட்டி வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி மரணம் அடைந்துள்ளார். 46 நாட்கள் நிரம்பிய சிசு பொருளை சீமாட்டி வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பலியாகியுள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி ஆக குறைந்த வயதில் மரணமடைந்த 2வது குழந்தை இதுவாகும். மரணத்துக்கான காரணம் கோவிட் நிமோனியா நிலை என வைத்தியசாலை வட்டாரம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் டிசம்பர் 8ஆம் தேதியன்று பிறந்து 20 நாட்களேயான சிசு கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மரணமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் நாட்டில் 650 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினமும் கொழும்பு மாவட்டத்தில் 242 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். வெள்ளவத்தை பகுதியில் 65 பேருக்கும், பொரளை பகுதியில் 54 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் தேசிய செயலணி அறிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் கண்டறியப்பட்டுள்ள மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 16,000-ஐ கடந்துள்ளது. கம்பகா மாவட்டத்தில் 126 கோவிட் தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 72 கோவிட் தொற்றாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 42 கோவிட் தொற்றாளர்களும், அம்பாறை மாவட்டத்தில் 33 கோவிட் தொற்றாளர்களும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 29 கோவிட் தொற்றாளர்களும், மேலும் 11 மாவட்டங்களில் 91 கோவிட் தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். මිගමු පාරෙත් ඒ වගේම නුවර පාරෙත් තපුර පාරෙත් ඒ වගේම ගාලු පාරෙත් අපි බස්නාහිර පළාතෙන් එළියට යන ස්ථාන 4ක மேல் மாகாணத்தில் 3 மாவட்டங்களில் 3 செல்லும் வெளியேறும் பகுதிகளில் எழுமாறாக பரிசோதனைகள் நடத்தப்படும். இதற்கமைய கண்டி கொழும்பு வீதியில் நிட்டம்புவ பகுதியிலும், அவிசாவெல்ல கொழும்பு வீதியில் கொஸ்கமவையிலும், கொழும்பு சிலாபம் வீதியில் கட்டுநாயக்கவிலும் பரிசோதனைகள் நடத்தப்படவுள்ளன. பண்டிகை காலங்களில் மேல் மாகாணத்திற்கு வெளியே கொரோனா வைரஸ் பரவுவதை குறைக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தின் 3 இடங்களில் பயணிகளின் அபாயத்தை அடையாளம் காணவும், மற்ற மாவட்டங்களுக்கு வைரஸ் பரவாமல் தடுக்கவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கான உத்தியோகபூர்வ விடுதி திறப்பு நிகழ்வு அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சட்டமா அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அதிகாரியொருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியமை கடந்த 15ஆம் தேதி கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட சட்டமா அதிபர் தப்புல்ல டி லிவேரா உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அதிகாரிகள் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் நத்தார் பண்டிகை கால பகுதியில் சிறையில் உள்ளவர்களை அவர்களின் உறவினர்கள் பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. බන්ධනාගාර තුළ කොයිඩ් පොකුර වෙනකොට මේ වෙනකොට 3268ක් දක්වා වැඩි වෙලා තියෙනවා. හැබැයි මේ 3268න් 2268ක් මේ වෙනකොට සුවය ලබලා නිවසට ගිහිලා තිබෙනවා. சிறைச்சாலைகளில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3268 உயர்வடைந்துள்ளது. அதில் 2268 பேர் பூரண சுகமடைந்து மீண்டும் திரும்ப உள்ளனர். ஒவ்வொரு வருடமும் நத்தார் பண்டிகை கால பகுதியில் சிறைகளில் உள்ள கைதிகளை பார்வையிட அவர்களின் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை வழங்கப்பட மாட்டாது. இதற்கு பதிலாக சிறைச்சாலைகளில் உள்ள சிற்றுண்டி சாலைகளுக்கு ரூபாய் 2000 செலுத்தினால் குறித்த கைதிகளுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை பொலன்னறுவை ராஜகீய பாடசாலையின் மாணவர் 2 கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் கல்வி கற்ற வகுப்பறைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிள்ளைகளின் தந்தைமாருக்கும் கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா திருநாவட்குளத்தில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் திருநாவட்குளத்தை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவரது வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்று காரணமாக நாட்டிற்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 594 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். துபாய், கட்டார், மாலைதீவு, சீனா, நியூசிலாந்து மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் இருந்து இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 14,272 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 10,69,520 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் மேலும் 376 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 35,763 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் 8,542 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 708 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி நாட்டில் இதுவரை 27,061 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். நாட்டில் 160 மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஜனாதிபதி கிராமங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்யும் கமசமக பிலிசந்தர வேலை திட்டத்தின் 3வது பயணம் பலாங்குடையின் இம்புல்பே பிரதேசத்தை மையமாக கொண்டு இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி கிராமங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்யும் கமசமக பிலிசந்தர வேலை திட்டத்தின் 3வது பயணம் நுவரெலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடையின் இம்புல்பே பிரதேசத்தை மையமாக கொண்டு ஆரம்பமானது. அந்த பகுதியில் உள்ள குறைபாடுகள் தொடர்பான காணொலியொன்றினை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு எங்களுக்கு அனுப்பி வைத்தது. அங்குள்ள ராவணகந்த கிராமத்தின் தொரலகந்த வித்தியாலய மைதானத்தில் பொதுமக்கள் ஜனாதிபதியிடம் தங்கள் பிரச்சினைகளை முன்வைத்த நிலையில் அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களையும் முன்வைத்தனர். Not have enough facilities, though there are many students. Computer room එකක් තිබුණට ඒකේ තියෙන அந்த பகுதியில் உள்ள பாதைகள் மறுசீரமைப்பு, பாடசாலை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வை விரைவில் பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி அறிவித்தார். පාරවල් පිළිබඳ විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා මේ පළාතේ. ඒක ලේකම්තුමා ඒව ටික හරි ගස්සලා දෙන්න. මොකද මේ කොන්ත්‍රාත් දීපු පාරවලුත් හරියට වෙන්නේ නැහැ. ඉතින් ඒවා පිළිබඳව බලන්න කඩිනමින්. පාසල් පිළිබඳ තිබෙන ප්‍රශ්න කඩිනමින් විසඳලා දෙන්න. ඒ වගේම ඉඩම් ඔප්පු ලබා දීම ගැන කතා කරා. වනජීවි හා වන රක්ෂණ තිබෙන ප්‍රශ්න කතා කරා. ඒක ජනතාව පැත්තෙන් බලලා ඒකට කඩිනම් විසඳුමක් ලබා දෙන්නට ඕනේ. சர்வதேச நிதி நிலையத்தை அமைக்கும் அபிவிருத்தி செயற்திட்டத்திற்காக சீன துறைமுக பொறியியல் கம்பெனி உள்ளிட்ட நிறுவனங்கள் இலங்கையில் $1 பில்லியன் நிதியை முதலீடு செய்துள்ளன. கொழும்பு துறைமுக நகரத்திற்குள் மேற்கொள்ளப்படும் முதலாவது முதலீடு இதுவாகும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஜெங்ஹாங் ஆகியோர் முன்னிலையில் பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் LOLC குழுமத்தின் தொழில்நுட்ப முதலீடு வலையமைப்பு, சீன துறைமுக பொறியியல் கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் மேற்படி முதலீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிப்பதற்கு எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கை மீண்டும் தனது செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டது என்பதை காண்பிக்கும் ஒரு முக்கிய செயற்திட்டமே இது. எமது நாட்டின் அமைவிடம் மற்றும் எம்மிடம் உள்ள வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய
திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு முன்வருமாறு நாம் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இந்த செயற்திட்டம் மொத்தமாக 6.8 ஹெக்டேர் நிலப்பரப்பில் முன்னெடுக்கப்படவிருப்பதுடன் 2 கட்டங்களாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை அவமதித்த ஒரு சாட்சியாளராக சட்டம் அதிபரின் இணைப்பு செயலாளர் சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்னவை பெயரிடுமாறு ஆணைக்குழுவில் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவவி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்த பெர்னாந்து ஆணைக்குழுவிடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். 19 ஜூன் மாதம் 9ஆம் தேதி சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் சட்டமா அதிபரின் இணைப்புச் செயலாளர் சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்னம் வெளியிட்ட ஊடக வெளியீடு ஒன்று தொடர்பில் சாட்சிகளை பெற்றுக்கொள்ள அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஜஹ்ரான் ஹஷீம் மற்றும் தேசிய தௌஹீத் ஜமாத் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருக்கின்ற தரவுகள் குறித்து மாகில்கந்தே சுதாந்த தேரர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வைத்து தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே குறித்த ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டது. சட்டமா அதிபரின் இணைப்புச் செயலாளர் சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன இது தொடர்பில் இவ்வாறு சாட்சி வழங்கினார். மாகில்கந்தே சுதாந்த தேரர் எங்கள் திணைக்களத்துக்கு அருகில் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு பொய்யான கருத்து தொடர்பிலேயே நான் அந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டேன். ஜஹ்ரான் ஹஷீம் மற்றும் தேசிய தௌஹீத் ஜமாத் தொடர்பில் 2018 ஜூலை 8ஆம் தேதி 300 பக்கங்கள் அடங்கிய விசாரணைகள் அறிக்கையை தீவிரவாத தடுப்பு பிரிவு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கியதாக குறித்த தேரர் கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் அந்த விசாரணை அறிக்கை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு பின்னர் 2019 மே மாதம் 6ஆம் தேதியே திணைக்களத்துக்கு கிடைக்கப்பெற்றது. இது பற்றி சட்டமா அதிபர் 2019 ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஒரு அறிவுரை கடிதம் ஒன்றை அனுப்பினார். அந்த கடிதத்தை வைத்து சட்டமா அதிபரின் வாய்மொழி மூல உத்தரவுக்கு அமையத்தான் நான் அந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டேன். கேள்விகளை ஏற்படுத்துகின்ற இந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிழைகள் அல்லது கணக்கில் எடுக்காத செயற்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை என குறித்த ஊடக அறிக்கையில் இருக்கிறதா என ஆணைக்குழுவின் தலைவர் கேள்வி எழுப்பினார். அப்படி அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைவரே. சட்டமா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு கடிதத்தை அனுப்பிய பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள் இது தொடர்பில் எந்த அடிமட்ட விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை என நிஷாரா ஜெயரத்ன பதில் வழங்கினார். 2020 நவம்பர் 27ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பில் ஆணைக்குழுவின் 2 நபர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு அரசு சேவைகள் ஆணைக்குழுவிடம் உங்கள் திணைக்களம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது என்றால் அந்த விடயமும் ஊடக அறிக்கையும் ஒன்றோடு ஒன்று முரண்படுகிறதே என மீண்டும் ஆணைக்குழு தலைவர் கேள்வி எழுப்பினார். சட்டமா அதிபர் திணைக்களம் 3 பேர் அடங்கிய குழுவை நியமித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு முன்னரே ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் பின்னரே அந்த குழு விசாரணைகளை மேற்கொண்டு கருத்துக்களை வைத்து வேண்டுகோள் வைத்தது என அரசு சட்டத்தரணி பதில் வழங்கினர். நீங்கள் வெளியிட்ட அந்த ஊடக அறிக்கையின்படி 2017ஆம் ஆண்டில் தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு அறிவுறுத்தல் வழங்குகின்ற அளவுக்கு உறுதியான தகவல்கள் EES 8/2017 அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கவில்லை என்பது அந்த நேரத்தில் சட்டமா அதிபர் இருந்த நிலைப்பாடல்லவா என அரசு உதவி சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவவி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பிரனாந்து கேள்வி எழுப்பினர். 2019ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி சட்டமா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுரை கடிதம் ஒன்றை தான் அனுப்பினார். அது நிலைப்பாடல்ல. அந்த கருத்தை தான் நான் ஊடக அறிக்கையாக வெளியிட்டேன். சட்டமா அதிபர் திணைக்கள 2 நபர்களும் எந்த தவறும் செய்யவில்லை என சட்டத்தரணி என் வாய் மூலம் எடுக்க முயற்சிக்கின்றார். அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன பதில் வழங்கினார். நிஷாரா ஜெயரத்ன பதில் வழங்கிய முறையை வைத்து யார் உங்கள் ஒழுக்க அதிகாரி என ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பிரனாந்து கேள்வி எழுப்பினர். இந்த ஆணைக்குழு தேடுகின்ற விடயத்துடன் சட்டத்தரணி கேட்கின்ற கேள்விகள் பொருந்தாது என நான் நினைக்கின்றேன் என ஆணைக்குழுவிடம் அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன வினவினார். இந்த தாக்குதலில் அரசு அதிகாரிகள் மூலம் ஏதாவது அலட்சியங்கள் நடந்துள்ளதா என்பதை தேடி பார்ப்பதும் இந்த ஆணைக்குழுவுக்கு உள்ள ஒரு பொறுப்பு என கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஆணைக்குழுவுக்கு சாட்சியாளர் மட்டுமே எனவும் ஆணைக்குழு தலைவர் நிஷாரா ஜெயரத்னவுக்கு தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு விசாரணை அறிக்கை வழங்குகின்ற அளவுக்கு உறுதியான தகவல்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவிடம் இருக்கவில்லை என்பது நீங்கள் வெளியிட்ட ஊடக அறிக்கை மூலம் சட்டமா அதிபரின் நிலைப்பாடாக இருக்கிறது என மீண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பிரனாந்து கேள்வி எழுப்பினார். இந்த ஊடக அறிக்கையில் வெளியிடப்பட்ட கருத்திற்கமைவாக கடிதத்தை நான் தயாரிக்கவில்லை. நாட்டின் சட்டமா அதிபர் அதனை தயாரித்தார். அவரின் நிலைப்பாட்டை எனக்கு அறிவிக்க முடியாது என நிஷாரா ஜெயரத்ன பதில் வழங்கினார். தலைவரே, சட்டத்தரணி என்ற வகையில் நான் இவருக்கு கேள்விகளை முன்வைத்தாலும் இவர் நேரடியாக பதில் சொல்லாமல் வேறு விடயங்களை சொல்கிறார். எனவே இந்த சாட்சியாளர் ஆணைக்குழுவை அவமதித்த சாட்சியாளர் என அறிவிக்குமாறு நான் வேண்டுகோள் முன்வைக்கிறேன் என ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பிரனாந்து ஆணைக்குழு முன்னால் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட அனுமதி கேட்டு இந்த கருத்தை முன்வைத்தார். நான் எந்த நேரத்திலும் ஆணைக்குழுவை அவமதிக்கவில்லை. ஒரு சட்டத்தரணியின் உதவி வேண்டும் என இப்பொழுது எனக்கு நினைக்கிறது. எனவே எனக்கு இன்னொரு நாளை ஒதுக்கித் தாருங்கள் என நிஷாரா ஜெயரத்ன அதற்கு பதில் வழங்கினர். அதற்கிணங்க எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டத்தரணியின் உதவியுடன் மீண்டும் சாட்சி வழங்க வருமாறு அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்னவுக்கு ஆணைக்குழு தலைவர் உத்தரவிட்டார்.
ஜனாசாக்களை எரிப்பதை எதிர்த்து வெள்ளை துணி போராட்டம் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் இன்று அக்கரைப்பற்று மற்றும் வாழைச்சினை ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றன. இன்று அக்கரைப்பற்று பிரதேசத்தில் கபன் துணி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11:30 மணி அளவில் அக்கரைப்பற்று பட்டினப்பள்ளி வாயிலுக்கு முன்பாகவும் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்துக்கு முன்பாகவும் இந்த போராட்டம் இடம்பெற்றது. சமூக ஆர்வலர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் பெருந்திரளான மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கல்விமான்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் சார்பாக மருத்துவ பீட மாணவர் நாசிக் உரையாற்றினார். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து தொற்றாளர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற, சாதாரண வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துகின்ற அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்ட இந்த சுகாதார குறிப்பிட்ட கமிட்டி மரணித்த உடலில் இருந்து 36 நாட்களுக்கு மேல் இது பரவக்கூடிய தொற்றினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது என்கின்ற ஒரு உலகமே அறியாத ஒரு புது கண்டுபிடிப்பை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த அறிவுறுத்தலை நாட்டில் உள்ள உயர் பிரதமர், ஜனாதிபதி என்று அனைவரையும் ஏமாற்றி நம்ப வைத்து இன்னும் இந்த குறிப்பிட்ட இறுதி கிரியையை நிறைவேற்றுவதற்கான அந்த அனுமதியை தராமல் இருக்கின்றார்கள். இதேவேளை வாழைச்சினை பிரதேசத்தில் இன்று வெள்ளை துணியை கட்டும் அமைதியான அடையாள எதிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது வாழைச்சினை முஹைதீன் ஜும்மா பள்ளி வாயிலின் நுழைவாயிலில் பிரதேசத்தில் உள்ள அமைப்பின் பிரதிநிதிகள், சிறுவர்கள், மக்கள் என பலர் கலந்து கொண்டு வெள்ளை துணியை கட்டி தங்களது எதிர்ப்பினை வெளிக்காட்டினர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சோள பயிர்ச்செய்கையாளர்கள் படைப்புழு தாக்கத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் பாதிக்கப்பட்ட சோள பயிர்ச்செய்கையாளர்களுக்கு நட்டு ஈடு தருவதாக வாக்குறுதி வழங்கியும் அவர்கள் தங்களை ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அட்டாளச்சினை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பாலமுனை விவசாய விரிவாக்கல் பிரிவின் பாலமுனை ஹிராநகர் பிரதேசத்தில் படைப்புழு தாக்கத்தினால் சோள பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டு வரும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இப்பிரதேசத்தில் சோள பயிர்ச்செய்கை படைப்புழு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வருவதுடன் விவசாயிகள் சிறந்த விளைச்சல் இல்லாமல் பெரிதும் நஷ்டமடைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்ட சோள பயிர்ச்செய்கையாளர்களுக்கு நட்டஈடு தருவதாக வாக்குறுதி வழங்கியும் அவர்கள் எங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் தற்போதைய அரசாங்கம் எமக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதிக அளவில் பாதித்த புரேவி புயல் கரையை கடந்து சென்றாலும் அதன் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் புரேவி புயல் ஏற்படுத்திய விளைவுகளை கடந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். அதிகமான மீனவர்களை கொண்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டம் விளங்குகின்றது. மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட பல மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள், வலைகள், படகுகள் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டும் நொறுக்கப்பட்டும் காணப்படுகின்றது. இது புரவி சூறாவளி ஏற்படுத்திய வடுக்கள். இதனால் பல மீனவர்களின் வாழ்க்கை வறுமையால் பீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை என்ன செய்வது என்று அறியாமல் தவிக்கின்றனர் இந்த மீனவர்கள். இவை ஒருபுறம் இருக்க, மீனவர்களின் வலைகளிலும் ரோலர் படகுகளின் மடிகளில் மிஞ்சுகின்ற சின்னஞ்சிறிய மீன்களை சேகரித்து அவற்றை கருவாடாக்கி வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் பெண்களின் நிலை கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. நாளொன்றுக்கு 150 ரூபாய் தொடக்கம் 200 ரூபாய் என சிறியதொரு வருமானத்திற்காக காலை தொடக்கம் மாலை வரை மீனவர்களுக்கு வலை சீராக்கி கொடுத்தும் வலைகளில் கைவிடப்படுகின்ற சிறிய மீன்களை கருவாடாக மாற்றி அவற்றை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லும் பெண்களின் கதையே இது. உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு கொண்டு போய் இன்றைக்கு தெரிச்சிட்டு நாங்கள் கொண்டு போய் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து சாமான் வாங்கி சமைச்சாதான் சாப்பாடு. அதுவும் இல்லாட்டி நாங்கள் இப்படியே இருக்க வேண்டியது. எங்களுக்கு இந்த இதாலேயே ஒரு உதவியோ ஒன்றுமே இல்லை.
தெரிஞ்சாதாப்பா எங்களுக்கு வாழ்க்கை செலவு. எங்களுக்கு இந்த அதுவும் வெயிலும் போடணும். வெயில் போட்டாதான் எங்களுக்கு அறுவாடு. வெயில் இல்லாட்டா எங்களுக்கு அதுவும் சேதம் தான். வங்கிகள் கூட கடன்களை பெற்றுத்தர மறுப்பதாக இவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். லோன் அதுகளுக்கெல்லாம் போட்டு இப்போ கொரோனான்னு சொல்லி அந்த பேங்க் லோனு எங்களுக்கு தாராங்களும் இல்லை. பேங்கில் கேட்டாலும் லோன் தர மாட்டாங்க. அரசாங்க உத்தியோகத்தை சைன் பண்ணுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் இருக்கு. எங்கள் மீனவருக்கு தான் முழு பிரச்சனை, மீனவருக்கு தான். வந்து மீனை கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. நாங்கள் சாப்பிடவே கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கா 3 கடல் போனால் அரைக்கிற வாசிக்கு மடியை கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன செய்கிறது? சூறாவளி வந்ததுலேருந்து சரியான பாதிப்புப்பா. தொழில் சரியான குறைவு. எங்களுக்கு கஷ்டப்பாடு, எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து தொழிலாளி மீனவர் சங்கங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யவும். மீனவர் தொழிலை தவிர வேறேதாவது தொழிலை வழங்குமாறு இந்த மீனவ பெண்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது சரி வாழ்வாதாரம் தந்தாலும் அதை வச்சு நாங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன தொழிலை செஞ்சு உயக்க வச்சு ஏதாச்சும் ஒரு தொழிலை செய்வோம். இந்த கடலே நம்பிக்கை இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பிரயோசனமுமே இல்லை. பள்ளிக்கூட பாடசாலை பிள்ளைகளுக்கு கஷ்டம், டியூஷன் காசு கொடுக்க கஷ்டம், ஓஎல் பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான கஷ்டம். இப்போ கொரோனாவில் வீட்டில் சாப்பாட்டுக்கே சரியான பிரச்சனையாக தான் இருக்குது. புரேவி புயலின் தாக்கம் பலதரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்த போதிலும் இவ்வாறான வறுமை கோட்டின் கீழ் வாழும் மீனவ பெண்களின் நிலை பலரின் கண்களுக்கு தென்படுவதில்லை. எது எவ்வாறோ முதுமையிலும் கூட இவ்வாறான சுயதொழில் முயற்சியில் ஈடுபடும் பெண்களின் வாழ்க்கை பயணங்கள் புயலை கடந்தும் நீண்டு செல்ல கரம் கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட போவதாக வவுனியாவில் தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 1400 நாட்களாக வவுனியாவில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் மேற்கொண்டு வரும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இன்றைய தினம் அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். அதற்கு வவுனியா நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். இன்று தாய்மாரின் போராட்டம் 1400 நாட்களை எட்டுகிறது. எங்கள் ஜனநாயக போராட்டத்துக்கு உலகத்தின் பார்வை உள்ளது. இந்த நாளில் நாங்கள் அமெரிக்க, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவின் உதவியை தொடர்ந்து நாடுகிறோம். காணாமலாக்கப்பட்ட நமது தமிழர் பிரச்சனை தமிழ் இனத்தின் வாழ்வுரிமைக்கான பிரச்சனை. இதனை தீர்க்க இந்த 3 நாடுகள் மட்டுமே எங்களுக்கு உதவ முடியும். ஆகஸ்ட் 2020 தேர்தலுக்கு பிறகு பல்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வெற்றி கிடைத்தது. ஆனால் அவர்கள் இன்னும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டனர். அவர்களால் முன்மொழியப்பட்ட தங்கள் சொந்த கொள்கையை அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்தால் தமிழர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை கண்டுபிடிக்க நிர்பந்திக்கப்படுவார்கள். விக்னேஸ்வரன் ஒடுக்கப்பட்ட தமிழர்களை பற்றிய பிரச்சனையை பற்றி பேசாமல் அவர் சிங்களவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று உரையாற்றி வருகிறார். இது தமிழினத்துக்கு கவலை அளிக்கும் விடயம். இது அரசியல் கைதிகள் இப்போ விடுவிக்கப்பட போறார்கள் என்ற செய்தி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதில் இப்போ எங்கட போராட்டங்களுக்கு பிற சில பேர் தாய்மாற்ற பிள்ளைகளும் விடுவிக்கப்படுற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது தெற்கு அரசாங்கத்தோடு இணைஞ்சு செயல்படுற தமிழ் அரசியல்வாதிகள் எம்பிக்கள் அவர்களோட அண்மை கால நடவடிக்கைகள் அதை உறுதிப்படுத்தி இருக்குது. அதால இந்த அரசியல் கைதி என்ற விடயத்தில் இந்த ஜெனீவா கூட்டத்தொடர் நடக்க போற சூழல்ல இலங்கை அரசு மெல்ல மெல்லவா விடும். அது தெற்குல அவங்களுக்கு தங்களுக்கு எதிரான சில சக்திகள், அதாவது அரசியல் ரீதியாக தங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பாம மெதுவாக விடுற ஒழுங்காக செய்கிறதா நாங்கள் அறிகிறோம். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் 600 ஊழியர்களுக்கு உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் 600 ஊழியர்களுக்கு உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இளஞ்ச ஊழல் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரி மாதத்தின் பின்னர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே தொடர்ந்து திணைக்கள பணியில் ஈடுபடுவார்கள் என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி சுமித் அழகுகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பின் சில பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி முதல் 18 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. பிரதான குழாயில் திருத்த வேலை காரணமாக இவ்வாறு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் நாளை காலை 9 மணி முதல் 20ஆம் அதிகாலை 3 மணி வரையில் கொழும்பு 1, 2, 10 மற்றும் 12 ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. குறித்த காலப்பகுதியில் கொழும்பு 3, 4, 7, 8 மற்றும் 9 பகுதிகளில் குறைந்த அழுத்தத்திலேயே நீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அபே ஜனபல கட்சியின் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினராக அத்துரலிய ரத்னதேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுடனான சுற்றுப்பயணத்திற்காக இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றது.
தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியானது சர்வதேச கிரிக்கெட் நிர்வாகத்தின் அனுசரணையுடன் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியுடன் 2 டெஸ்ட் போட்டிகளில் பல பரீட்சை நடத்தவுள்ளது. சர்வதேச உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் கீழ் இந்த போட்டி நடைபெறும். அதன் பின்னர் இதே இலங்கை அணியானது ஜனவரி மாதம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் என்றும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்க மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடருக்கான இலங்கை அணி குழாமை நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழாமில் ஆஞ்சலோ மேத்யூஸ் உள்வாங்கப்பட்டிருந்தாலும் லங்கா பிரீமியர் லீக்கின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் தென்னாப்பிரிக்காவுடனான 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. இதேவேளை லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தொடரின் நாட்டு நாயகன் விருதை வென்ற வனிந்து ஹசரங்க இலங்கை அணி குழாமில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். அது மாத்திரமன்றி இடது கை சுழற்பந்து வீச்சாளரான லசித் தம்புல்தினிய, தில்ருவான் பெரேரா ஆகியோர் சுழற்பந்து வீச்சாளர்களாக அணியில் இடம் பிடித்துள்ளனர். ஒரு டெஸ்ட் சுற்றுப்பயணத்திற்கான அணியில் அதிகபட்ச வீரர்களின் எண்ணிக்கை 16 என்றாலும் கோவிட்-19 நிலைமையினால் தனிமைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் 21 வீரர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணி வீரர்களில் திமுத் கருணாரத்ன தலைவராகவும் குஷல் ஜனித் பெரேரா, தினேஷ் சந்திமால், குஷல் மெண்டேஸ், ஒசத் பெர்னாண்டோ, தனஞ்சேது சில்வா, நிரோஷன் திக்வெல்ல, மினோத் பானுக்க, லகிரு திரிமான், லசித் தம்புல்தினிய, வனிந்து ஹசரங்க, தில்ருவான் பெரேரா, சுரங் லக்மால், லகிரு குமார், விஸ்வ பெர்னாண்டோ, கசுன் ராஜித், துஷ்மந்த் சாமர, தசுன் சானக், சந்தோஷ் குணத்திலக்க, ஆஷித் பெர்னாண்டோ, தில்ஷான் மதுஷங்க் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை இரவு 7:30 இடம்பெறும். அதுவரை யூடியூபியோடு இணைந்திருங்கள்.